योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय. பகவானின் திருநாமம் யோகிராம் சுரத்குமார் ஒன்று கூட வீணாக. அது மட்டுமல்ல, அவர் சொல்லியிருக்கிறார், நாமம் சொல்லும் பொழுது நாமே கூடவே இருக்கிறார். தனியாக பிரார்த்தனை என்று கூட செய்ய வேண்டியதில்லை. நாமம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடும், நாமமே செய்துவிடும் என்றும் கூறியுள்ளார். அப்படியென்றால் அதன் அர்த்தம் என்ன? நாமம் என்பது நாமிதானே. அந்த நாமிக்கு தெரியாத விஷயம் இல்லை. நம் மனதில் உள்ள எண்ணங்கள், பிரார்த்தனைகள் அனைத்தும் தெரிந்தவர். அவருடைய நாமம் நம்முடைய நாமம் போல் இல்லை, நம்முடைய பெயர்கள் போல் இல்லை. அவருடைய நாமம் பூரண சைத்தன்யம், பூரண உணர்வோடு விளங்குகிறது. அதனால் அதற்கு எல்லாம் தெரியும், எங்கும் இருக்கிறது அது. அதனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு மேலும் மேலும் நிறைய நாமங்களை தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருப்போம். அதை பகவானின் பாதத்தில் சமர்ப்பித்து வேண்டிக் கொள்வோம். மற்றும் ஒரு பெருமை, நாமத்தின் பெருமையோடு கூடிய ஒரு நிகழ்வை காண்போம். மிகவும் பெரிய ஆபத்திலிருந்து நம்முடைய பகவானின் நாமா எப்படி 3 பேரை காப்பாற்றியது என்பதை 3 பேர் 30 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 1989ஆம் வருடம், நம்முடைய திருவண்ணாமலையிலிருந்தே 3 பேர் ஒரு கிழக்கு ஆசிய நாட்டிற்கு சுற்றுலாவுக்காக சென்றனர். வெகு நாளாக ஒரு ஆசை. அதில் ஒரு தாய், அவருடைய மகன், அந்த தாயின் சகோதரன் ஆக 3 பேர் அந்த நாட்டில் சென்று இறங்கினர். இறங்கி ஒரு டாக்ஸி பிடித்து ஒரு ஹோட்டலில் சென்று இருந்து கொண்டனர். ஆனால் அந்த ஏர்போர்ட்டிலிருந்து அவர்கள் போகும் பொழுதே, ஹோட்டலுக்கு போகும் வழியிலேயே பல அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகளை பார்த்தனர். ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாய் மாணவர்கள் ஒரு கொந்தளிப்பு நிலையில் இருந்தனர். நிறைய பேர் இருந்தனர், நிறைய குழுக்கள் ஆங்காங்கே பலவித கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர். அதற்கு நடுவே நிறைய போலீஸ் நடமாட்டம் வேறு இருந்தது. மிகவும் சங்கடத்துக்குரிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. இதை கண்டதும் அந்த மகனுக்கு, அவனுக்கு ஒரு 20-22 வயது இருக்கலாம், அவனுக்கு ஒரு பயம் வந்தது. அவனால் தான் மற்ற இருவரும் இந்த நாட்டிற்கு வந்தனர். அவனுக்கு உடனே ஒரு பயம் பிடித்து விட்டது. அவன், அம்மா இது என்ன, நாம் இங்கே சுற்றுலாக்காக வந்தோம், ஆனால் இங்கு காணும் காட்சியோ மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. நாம் வேண்டுமானால் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போய்விடலாம் என்று கூறினான். அவர்களுக்கு மேலும் மேலும் கொஞ்சம் திடுக்கிடும் செய்திகளாக வந்து கொண்டிருந்தன. அந்த சூழ்நிலை மிகவும் பரபரப்பாக இருந்தது. எந்த நேரமும் ஏதேனும் எங்கேயோ வெடிக்கலாம், பெரிய சண்டை மூழலாம், உயிர் சேதம் ஏற்படலாம் என்ற ஒரு நிலை. ஹோட்டலில் இருந்த பொழுது அந்த ரூமில் அந்த பையன் சொன்னான், அம்மா நாம் எப்படியாவது இந்த இடத்தை விட்டு கிளம்பி விட வேண்டும், இனிமேல் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கூடாது, என் மனதில் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, ரொம்பவும் பயம் பீத்தியமாக இருக்கிறது, என்ன செய்ய முடியும் இப்பொழுது, திடுமென்று எப்படி கிளம்பி போவது என்று குழம்பினர். உடனே அந்த பையனே சொன்னான், அம்மா நீயும் மாமாவும் ஒரு சுவாமியை திருவண்ணாமலையில் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, அவருடைய பெயரை சொன்னால் எந்த காரியமும் நடந்தேறும் என்று சொல்கிறாயே, இப்பொழுது அதை டெஸ்ட் பண்ணி பாரு என்றார். அவர்தான், அந்த நாமத்தை தான் நீ சதா சொல்லிக் கொண்டே இருக்கிறாய், அவருடைய நாமம் நம்மை காப்பாற்றுகிறதா பார்க்கலாம் என்று சேலஞ்சிங்காக சொன்னான். உடனே அவனுடைய தாயும் அவருடைய சகோதரருமாக சேர்ந்து யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்ல ஆரம்பித்தார்கள். யோகிராம் சுரத்குமார் என்று விடாமல் மிகவும் பயத்தோடு கெட்டியாக அவர் பாதங்களை பிடித்துக்கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி சொல்லிக் கொண்டிருந்தபடியே அந்த பையனுடைய தாய் கீழே இறங்கி வந்தாள். நிலைமை எப்படி இருக்கிறது என்னவோ என்று தெரியாமல் ஒரு பயந்தவாறு அங்கே சொன்னார்கள், அங்கே கவுண்டரில் ரொம்ப மோசமாக இருக்கிறது, எந்த நிமிடமும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற நிலை. அங்கே வெளியே லட்சக்கணக்கான மாணவர்கள் கூடிவிட்டார்கள். அங்கெங்கே எல்லோரும் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு
தெரிவித்துக் கொண்டிருந்தனர். உடனே எப்படி இங்கேருந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய்விட வேண்டும், ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர முடியுமா என்று அந்த ஹோட்டல்காரர்களை கேட்டபோது அவர்கள் கைவிரித்தனர். அம்மா, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கு போவோம், யாராலையுமே வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை, எந்த நேரம் வேணுமானாலும் எது வேணாலும் வெடிக்கலாம் என்று அவர் யோகிராம் சுரத்குமார் நாமத்தை சொல்லிக்கொண்டே மறு சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்பொழுது ஒரு டாக்ஸியில் யாரையோ 2 பேரை ஏற்றி அங்கே இறக்கினார் அந்த டிரைவர். அவரை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை. அவரும் உள்ளே வந்து, எங்கே போக வேண்டும் நீங்கள் என்று கேட்டார். நாங்கள் உடனே ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டும், இந்த நாட்டை விட்டு நாங்கள் கிளம்பிவிட வேண்டும் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், ரொம்பவும் கஷ்டம், இப்பொழுது நான் இங்கு வருவதற்கே பெரும் பாடுபட்டு வந்திருக்கிறேன், ஆனாலும் நான் உங்களை எப்படியாவது அழைத்து சென்று விடுகிறேன், வாருங்கள், இதை விட்டால் உங்களால் போக முடியாது, அதற்கப்புறம் எத்தனை நாட்கள் நீங்க இருப்பீர்களோ தெரியாது என்று சொன்னார். அந்த டிரைவர் அப்பொழுது அப்படி முன் வந்ததே ஒரு பெரிய அருள். அதை உணர்ந்த அந்த தாய் உடனே ரூம் ஓடி சென்று 3 பேருமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த டாக்ஸியில் ஏறினார்கள். வெளியே சென்றால் ரோடு முழுக்க அலை அலையாய் மனிதர்கள், அலை அலையாய் மாணவர்களும் அரசாங்கத்தினரும் ஆங்காங்கே இவர்களுடைய காரையே, இவர்களுடைய டாக்ஸியே போக விடவில்லை. கல்லை தூக்கி போடுகிறார்கள், டக்கென்று நிறுத்துகிறார்கள். ஒரு இடமும் நின்று இவர்கள் பாஷையும் தெரியாததுனால எப்படியோ சமாளித்துக் கொண்டு யோகிராம் சுரத்குமார் நாமத்தை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். வழியில் திருமென்று அரசாங்க குழுவினர் தடுத்து விடுவார்கள். அவர்களை சமாளித்துக் கொண்டு சென்றால் உடனே ஒரு மாணவர் குழு வரும். எப்படியோ கொஞ்சம் தூரம் சென்று விட்டார் அந்த டிரைவர். அதன் பிறகு அவர் பார்த்தார், இந்த ரோடில் இனிமேல் போக முடியாது என்று. பக்கத்தில் வயல்வெளிகள் இருந்தன. தைரியமாக அந்த வயல்வெளியில் காரை விட்டார். அப்படி இப்படி சென்று எப்படியோ அந்த ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டு விட்டார். இது ஒரு பெரிய அருள். அந்த நிலையில், அந்த நாட்டில் நிலவிய அந்த நிலையில் யாராலும் அந்த வேறு ஒரு டாக்ஸி, வேறு ஒரு எந்த வாகனமும் அந்த ரோடில் கிடையாது. யாரும் யாரையும் அலோ பண்ணவும் இல்லை. எவ்வளவு பெரிய அருள் என்றதை அவர்கள் உணர்ந்தவாறே போனார்கள். இன்னும் ஒரு பெரிய அருள் காத்து கொண்டிருந்தது. என்னவென்றால், கடைசியாக அந்த ஏர்போர்ட்டை விட்டு செல்லக்கூடிய ஒரு விமானம் இருந்தது. அங்கே எல்லோரும் அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள், இந்த விமானம் கடைசி விமானம், இதற்கப்புறம் வரக்கூடிய விமானங்கள் எல்லாமே ரத்தாகிவிட்டது என்று. உடனே இவர்கள் ஓடி சென்று டிக்கெட் வாங்கி எப்படியோ ஏறிவிட்டனர். ஏறி அந்த நாட்டிலிருந்து இன்னொரு கிழக்கு ஆசிய நாடு ஜப்பானுக்கு சென்று விட்டனர். ஒரு 3-4 மணி நேரம் அங்கே ஜப்பானில் டோக்கியோவில் சென்று ஒரு ரூமில் தங்கிய பிறகு எதேச்சையாக அந்த டிரான்சிஸ்டரை திருப்பினால் பயங்கரமான நியூஸ். அவர்கள் இருந்த ஹோட்டலுக்கு அருகிலேயே படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆயிரக்கணக்கான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எங்கும் இரத்த வெள்ளம். அந்த ஹோட்டலில் இருந்தவர்கள் எல்லோரும் என்ன ஆனார்களோ தெரியாது. இவர்கள் எப்படியோ தப்பித்து வந்த போது அப்பொழுதுதான் அந்த நிலைமையை உணர்ந்து அந்த மகன் சொன்னான், அம்மா, நீ சொல்லும் இந்த நாமம் இருக்கிறதே, இதை போல ஒரு உயர்ந்த நாமம், இதை போல ஒரு பவர்ஃபுல் நாமம் வேறு கிடையாது. நமக்கு தெய்வமாய் நின்று முன் சுவாமி நம்மை காப்பாற்றி விட்டார் என்று கூறியது மட்டுமில்லாமல் அவனும் அந்த நாமத்தை சொல்ல ஆரம்பித்தான். ஸோ பகவானுடைய அந்த நாமத்தை சொல்வதால் எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் தப்பிக்க முடியும். அவர் நம்மை பாதுகாப்பாய் நம்முடைய இடத்திற்கு அழைத்து சென்று விடுவார் என்று தெரிகிறது. அதனால் நாம் அனைவரும் இந்த நாமம் யோகி ராம் சுரத்குமார் என்ற சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நிறைய பேர் சேர்ந்து மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டோ சொல்லிக்கொண்டோ இருப்போம். பகவானின் பாதத்தில் அதை அர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். பிரார்த்தனையும் பண்ணிக்கொண்டே இருப்போம். நாமத்தினுடைய பெருமை உயிர் காக்கும் கருடை. மதுரையில் ஸ்ரீமதி திலக்கவதி ராஜசேகர் பகவானுடைய பக்தர்கள் பலருக்கும் பரிச்சயமானவர், நெடுநாளைய பக்தர். அவர்கள் குடும்பம் முழுதுமே பகவானிடம் மிகவும் பக்தியோடு இருக்கும். அவர் ஒரு மதுரை மகளிர் சத்சங்கம் நடத்தி வருகிறார். அதில் லலிதா இளங்கோவன் என்பவரும் ஒரு உறுப்பினர் பக்தை. அவர் ஆசிரமத்திற்கு வரும் பொழுதெல்லாம் பகவானுக்காக மிக மிக அழகிய
கைவினை பொருட்களை ஆசை ஆசையாக விதவிதமாக தயாரித்து எடுத்து வருவது வழக்கம். அவர் கணவர் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் கடை வைத்துள்ளார் மதுரையில். ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் லலிதாவும் உதவிக்கு செல்வார். இரவு 8 மணி அளவில் கணவனும் மனைவியும் வீட்டுக்கு திரும்பி விடுவார்கள். ஒரு நாள் வானிலை மழை வரும் போல் இருண்டிருந்தது. தூறல் ஆரம்பித்திருந்தது. காதை பிளக்கும் இடியோசை, பளிச்சென்று மின்னல் வேறு. திருமதி லலிதா அப்பொழுது நம் பகவானுக்காக வழக்கம் போல் கலர் மணிகளை கொண்டு வெல்வெட் துணியில் ஓம் என்ற உருவத்தை பதித்துக் கொண்டிருந்தார். மழை இடி மின்னலை பார்த்து சீக்கிரமே அன்று ஸ்கூட்டரில் வீட்டுக்கு கிளம்பி விடலாம் என்று இருவரும் கிளம்பினர். பாதி தூரம் ரோட்டில் சென்று கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு 4-5 அடிகளுக்கு முன்னால் கண் கூசும் அளவிற்கு பளிச்சென்று ஒரு மின்னல் இறங்குவதை லலிதா பார்த்தார். பயத்தில் மிரண்டு போனார். யோகிராமா என்று அலறினார். யோகி ராம் சுரத்குமார் என்று கூட அலறவில்லை, யோகிராமா என்றுதான் அலறினார். மழைத்தூரலின் காரணமாய் ஸ்கூட்டரில் சற்று மெதுவாகவே ஓட்டி கொண்டு வந்திருந்த அவருடைய கணவர் அவள் கூக்குரல் கேட்டு சற்று அதிர்ச்சி அடைந்தவராய் வண்டியை சடால் என்று திருப்பி விட்டார். கூடவே வந்து கொண்டிருந்த இன்னொரு ஸ்கூட்டர்காரனும் இவர் செய்வதை பார்த்து, அவருடைய மனைவியின் அலறலை பார்த்து அவரும் அதே மாதிரி செய்து விட்டார். சற்று திரும்பி பார்த்தால் அவர்களுக்கு முன்னே அந்த மின்னல் விழுந்த இடத்தில் ஆள் உயரத்துக்கு நடு ரோடில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த எல்லோரும் பார்த்தனர். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது, தாங்கள் முன்னே சென்றிருந்தால் அவர்கள் இத்தனை நேரம் எரிந்து கருகிவிட்டிருப்பர். என்னே சுவாமியின் கருணை, அவருடைய நாமத்தின் பெருமை. யோகிராமா என்று அலறிய மாத்திரத்திலேயே அந்த ஸ்கூட்டரை திருப்பியது யார்? திருப்ப வைத்தது யார்? இந்த இன்னொரு ஸ்கூட்டரையும் திருப்பியது யார்? நம் யோகிராமனை விட வேறு யாராய் இருக்க முடியும்? அது நாமத்தின் மகிமையை விட வேறு எதுவாக இருக்க முடியும்? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாமத்தை நாம் தினம் தினம் 1 மணி நேரம் சங்கீர்த்தனமாய் பாடி பகவானின் பாதங்களை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். பகவான் சன்னதி தெருவில் இருக்கும் பொழுது சொன்னார், Blessed are those who chant the name Yogi Ram Surat Kumar even once in their life. யோகி ராம் சுரத்குமார் என்ற நாமத்தை வாழ்வில் ஒரு தடவை சொல்ல கிடைத்தாலும் அது அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அவர் அப்படி சொல்லிக் கொண்டிருந்த சமயங்களில் குழந்தை கோதாவரியும் அங்கு வருவது வழக்கம். ஸோ அவளுக்கு அதை நான் சொல்லிக் கொடுத்தேன். அதை ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாள், தன்னுடைய மழலையில் சொல்லிக் கொண்டிருப்பாள். அதனால் ஒரு நாள் குழந்தை கோதாவரி அங்கு வந்திருக்கும் பொழுது நான் அவளை பகவானிடம் அப்படி சொல்லுமாறு கேட்டுக்கொண்டே, உடனே அந்த குழந்தை அவளுடைய மழலையில் இதை ஆங்கிலத்தில் சொல்லியது. பகவான் சொல்வது போலவே அவரை இமிட்டேட் பண்ணும் மாதிரி சொல்லியது. ரொம்ப அழகாக இருந்தது கேட்பதற்கு. பகவான் ஒரு ஆனந்த வெடிச்சிரிப்பு சிரித்தார். சிறிது நேரம் சிரித்து கொண்டே இருந்தார். கையை தூக்கி அந்த குழந்தையை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு என் பக்கம் திரும்பி சொன்னார், தேவ்கி, இந்த கோதாவரிக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார். அது மட்டும் இல்ல, கோதாவரி, நீ கடவுளை பார்த்திருக்கிறாயா? கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். இதோ இங்க என்று அந்த குழந்தை கையை நீட்டி, தன்னுடைய பிஞ்சு கரத்தை நீட்டி அவரை காமித்தது. பகவான் ஒரே வெடிச்சிரிப்பு, இடி போல் சிரித்தார். பிறகு சொன்னார், கோதாவரிக்கு தெரிந்திருக்கிறது இந்த பிச்சைக்காரன் யார் என்று மிகவும் ஒரு அற்புதமான முகத்தில் ஒரு தேஜஸுடன் அவர் சொல்லிய விதம் இன்று வரை என் மனதில் பதிந்திருக்கிறது. ஆகவே ஒரு முறை நம் வாழ்வில் உச்சரித்தாலும் இந்த நாமத்தை நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தகைய மகிமை வாய்ந்த இந்த நாமத்தை நாம் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறோம். நம் சுவாமி நம்ம கூடவே இருந்து கொண்டிருக்கிறார்.